உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு மலையாள மூவி, இது ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஓடிடியில் தமிழில் டப் பண்ணியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் மார்ட்டின் ஜோசப். இவர் ஜீத்து ஜோசப்னுடைய சிஷ்யன். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ட்ரைனிங் முடிச்சுட்டு கேரளால ஒரு ஒரு இன்டீரியரான ஒரு ஒரு கிராமம் சொல்ல முடியாது, ஒரு சிட்டின்னு சொல்லும் போது ஒரு மிடிலான ஒரு ஏரியால எஸ்ஐயா போஸ்டிங் ஜாயின் பண்ண நம்ம ஹீரோ வராரு. அந்த ஸ்டேஷன் எப்படின்னா அந்த ஊரே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஊர், எந்த வித பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஊர். ஏன்னா அந்த ஸ்டேஷன்ல அதனால இன்னும் இன்ஸ்பெக்டர் யாருமே அலாட் பண்ணாம இருக்காங்க. இவர் எஸ்ஐயா போறாரு. போய் அங்க போனா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட சூழ்நிலையே ரொம்ப அமைதியா, எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும், அப்படியே ஜீப் வச்சு அங்கங்க வச்சு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு 4-5 போலீஸ் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரு கூடயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இவர் பழகுறாரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் பிரச்சனையே இல்லாத ஊர்ல இவர் போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு கொலை நடக்குது. ஸோ அந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஊர்ல கொஞ்சம் பிரபலமான ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில ஒரு கொலை நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கொலை நடக்குது. இதெல்லாம் யார் பண்றா, இந்த கொலைக்கும் கொள்ளைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இந்த எஸ்ஐ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய ஹீரோ ஷானி நிங்கம் பண்ணியிருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மேல் அதிகாரி அவங்ககிட்ட இருந்து வர ப்ரெஷரு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, ஒரு வாரம் தான் உனக்கு டைமு, அதுக்குள்ள இந்த ஸ்டேஷனுக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு, அதுக்குள்ள இந்த கேஸை முடிக்கிறனா அப்படின்னு சொல்ற விஷயங்கள், அவர் ஃபேஸ்ல உள்ள அந்த பதட்டம், எப்படி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயம் எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்ற டென்ஷன்லாம் அவர் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா சூப்பராகவே நம்ம கன்வே பண்ணியிருந்தாரு ஷானி நிங்கம். இது போக பாத்தீங்கன்னா இருக்கிற மற்ற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளவு ரியலாவே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ரிங் டோன் இருக்கும். அந்த ரிங் டோனை வச்சுதான் இவர் இன்வெஸ்டிகேஷனே அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ அது ஒரு புது விஷயமா இருந்துச்சு. ஒரு யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் இருக்கும். அதை சுத்தி இருக்க ப்ராப்பர்ட்டியை வச்சே அந்த ஃபைட்டை ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பர்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் லாஜிக் பிரச்சனை எல்லாம் இருக்கு. பிளாக்மெயில் கேஸ் ஒன்று வருது. ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேஸ் கொடுக்க வருவாங்க. அந்த கேஸ் எதுக்குன்னே தெரியல. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ரிவ்யூ. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதையுமே உங்க ரிவ்யூ மூலமா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.